அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துதி மகிமை நம் இயேசுராஜா முன்னே செல்கிறார். அல்லேலூயா, துதி மகிமை நம் இயேசுராஜா முன்னே செல்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை மறவாத தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த அருமையான நாளில் உம்மை துதிக்க, உம்மை கனம் செலுத்த, உம்மை ஆராதிக்க, ஆண்டவரே உம்மை மகிழ்வுபடுத்த, ஆண்டவரே எங்களுக்கு தந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்கு தந்த அருமையான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை நடத்தும், எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. லிகபாலாராந்தரபாலரபரபரபரபரபர. ஆண்டவரே உம் கிருபை, ஆண்டவரே உம் இரக்கம், ஆண்டவரே உம்முடைய தயவு எங்களை நடத்தும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே பலப்படுத்தும், 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 பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். வசனங்களை தாரும், வசனங்களை தாரும், வசனங்களை தாரும். பிள்ளைகளோடு பேசத்தக்கதான வார்த்தைகளை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. குடியரபரபர ஷிரிபிரியந்தரபரபரபரபர. Oh, thank you, my Jesus. Hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆண்டவரே இந்த பைபிள் ஸ்டடியை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகள் எங்களோடு பேசட்டும், தேவனுடைய வார்த்தை எங்களோடு பேசட்டும். ஆண்டவரே கிருபை, இரக்கம், தயவுகளை நடத்தும்படியாக செபிக்கிறேன். சுவாமி வசனங்களை தாரும், வசனங்களை தாரும், வசனங்களை தாரும். ஆழமான சத்தியங்களை தாரும், ஆழமான சத்தியங்களை தாரும். கிருபையை தாரும் ஆண்டவரே, கிருபையை தாரும் ஆண்டவரே, கிருபையை தாரும் ஆண்டவரே. இரக்கத்தை தரும்படியாக செபிக்கிறேன், இரக்கத்தை தரும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. தெய்வ பலன், தெய்வ கிருபைகளோடு இருக்கட்டும். ஆழமான வசனங்களையும் சத்தியங்களை தரும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் விதைக்கிற விதைகள் ஆண்டவரே எந்த விதத்திலும் களைகளாக இராதபடிக்கு, களைகளோடு சேராதபடிக்கு, களைகள் பிடுங்கப்படுகிற வேளையில் ஆண்டவரே இவைகள் ஆண்டவரே விதைக்கப்பட்ட விதைகளாக 50 100 பலன் கொடுக்கிறதான விதைகளாக இருக்கும்படியாக செபிக்கிறேன். கர்த்தரைகளை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். தோக்கு தந்து முடிய வரைக்கும் கர்த்தர் உம்முடைய பிரசனத்தினால் எங்களை நிரப்பும். இயற்கையும் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு அனுகூலமாய் மாற்றித்தாரும். வந்த பிள்ளைகளே ஆசீர்வதியோ, வார தடைப்பட்ட பிள்ளைகளையும் கொண்டு வாரும். உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். நேசர் நாமத்தில் கேட்கும் ஜீவன பரம தகப்பனே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கடந்த வாரத்தில் நாம் மனுஷன் மரித்த பிறகு எங்கே போகிறான் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த வாரத்தில் அதே காரியமாக இறந்த பிறகு ஆத்மா எங்கு போய் சேருகிறது? ஆண்டவர் எப்பேற்பட்ட இடங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. After death, where does our soul goes? Of course our body goes to the dust. நம்முடைய there is no any changes in that. But where does the soul and spirit goes? That is very important. ரொம்ப முக்கியமான ஒரு உபதேசம். Because Christianity, Jesus, இவங்க எல்லாம் நமக்கு அல்லது வேதத்தில் இருக்கிற 66 புஸ்தகமும் சரி, நாம் இந்த பூமியில் இருக்கிற வாழ்க்கையை குறித்து பேசவில்லை. நீ இங்கதான் நித்திய காலமாய் ஜீவிக்க போறன்னு சொல்லி வசனம் சொல்லல.
மரணத்துக்கு பிறகுதான் உன் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது என்று தான் வசனம் சொல்லுகிறது. இந்த பூமியை குறித்து வசனம் சொல்லுகிறது, அது பரதேசி. இது பரதேசி. இந்த பரதேசத்தில் நாம் பரதேசிகளாய் ஜீவிக்கிறோம். நமக்கென்று வைக்கப்பட்ட இடம் கர்த்தர் சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். I shall go and prepare a place for you. Hallelujah. அந்த இடத்தை நோக்கி தான் நாம் போய் கொண்டிருக்கிறோம். அந்த இடத்துல தான் நாங்கள் போகிறோம். Hallelujah. அதனால நம்ம அந்த இடத்துக்கு எப்படி போகிறோம், அது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை ஆனால் உங்களுக்கு பிரசங்கத்தில் சொல்லுவாங்க. Hallelujah. They preach you how to go to heaven, how to live your life in this earth. They all preach those things. But today I have come to preach you, to meditate, dhyanismu, the very important subject. Where does my soul goes? Where does it reaches? எங்க போய் சேருது? Hallelujah. ரொம்ப முக்கியம். Hallelujah. இன்னைக்கு தியானிப்போம். மார்க் எழுதின புத்தகம், புக் ஆஃப் மார்க், Gospel of Mark, chapter 8 verse 35. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். புக் ஆஃப் மார்க் சாப்டர் 8 verse 35. எடுத்துங்க, சீக்கிரமா வாசிங்க. whether it's English, Kannada, Tamil, Telugu. Hallelujah. ಅದನ್ನ ಏನು ಮಾಡುವನು? ಉಳಿಸಿಕೊಳ್ಳುವವನು. he will save it. Hallelujah. ரெண்டு விஷயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. there are two things which is spoken here. கிறிஸ்துக்குள் இருக்கிற மனுஷனுடைய மரணத்தை குறித்து, அந்த மரணத்தின் நோக்கத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானஸ்தானம் பெற்று, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று, சபையிலே ஒரு ஐக்கியமாய் இருந்து கர்த்தருடைய ராபோஜன பந்தியிலே பங்கு பெறுகிற பிள்ளைகள், பரிசுத்தமாய் தன்னுடைய ஜீவியத்தை ஜீவிக்கிறவர்கள், தன்னுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெப ஜீவியமும் வேத வாசிப்பின் ஜீவியத்தில் ஜீவிக்கிற மனுஷர்கள், அப்பேற்பட்ட மனுஷர்களுக்கு கர்த்தர் அவருடைய மரணத்தின் நோக்கத்தை இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வாலிப பிள்ளையை நான் கேட்டேன், பைபிள் எத்தனை முறை படிச்சிருக்கீங்க பிரதர்? How many times have you read your Bible? How many times have you completed the Bible reading? அவர் சொன்ன ஒரு வார்த்தை, no time, no time. Hallelujah. என்னன்றாங்க? no time, நேரமே. ஆனா இவங்க அழுந்தாங்களா, ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கணும். உனக்கு நேரம் கொடுக்கவே நேரம் இல்லை, ஆனா நீ அழுது ஜெபம் பண்ணினா ஆண்டவர் உனக்கு நேரம் கொடுக்கணும். உனக்கு எப்பவுமே ஆண்டவர் வாசப்படியில் நின்று கதவை தட்டி கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்றாரு,
1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? லீஸ்ட் டைமிங் எவ்வளோ நேரம் ஜெபிக்கணும்னு சொல்லி யாருன்னா கேட்டாங்கன்னா பைபிளில் ஏசாமி நமக்கு போதிச்சது எப்படி? 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? அதுதான் மினிமம். கனிஷ்டவாதது மேக்சிமம் நீ எவ்வளோனா ஜெபிக்கலாம். அல்லேலூயா. அதுதான் ஜெப வாழ்க்கை. வேத வாசிப்பு குறித்து வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. எப்படி? இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். பிளஸ்ட். அல்லேலூயா. அங்க மினிமமே அந்த லெவல்ல தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நம்ம செய்யறது கிடையாது. ஆனா ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கறாரு? 24 மணி நேரமும் நம்மளை பார்க்கிறார். கண் இமை மூடாமல் ஆண்டவர் நம்மை விழித்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தன் கரத்தில் நிழலினால் நம்மை மூடி மறைத்து கொண்டிருக்கிறார். இப்படி அநேக வசனங்கள் அவர் நம்மை காக்கிறதுக்கும் நம்மை நடத்துகிறதுக்கும் நம்மை வழி நடத்துகிற காரியத்துக்கும் அநேக காரியங்களுக்கு அநேக வசனங்கள் சொல்லலாம். ஆனா நம்ம குறித்து ஏதாவது சொல்லலாம்னா ஒண்ணுமே இல்லை. 1 மணி நேரம் ஜெபம்ன்றது கூட அவ்வளோ சங்கடமா இருக்கு. சரி போட்டோம். இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது கிறிஸ்துவுக்காக ஜீவித்து நாம் மரிக்கும் பொழுது 2 விஷயமாகத்தான் நாம் மரிக்க வேண்டும். முதலாவது கிறிஸ்துவுக்குள் நாம் மரிக்க வேண்டும், அல்லது கிறிஸ்துவுக்காக நாம் மரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. 2வது காரியமாக அவருடைய சுவிசேஷத்துக்காக நாம் மரிக்க வேண்டும், அல்லது அவருடைய சுவிசேஷத்தில் ஜீவிக்கிற மனுஷர்களாக நாம் மரிக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ்ந்தாலும் சரி, நம் மரணம் அடைந்த பிறகு நம்மை குறித்து பேசுகிற மனுஷர்கள் இந்த 2 காரியம்தான் இந்த வசனத்தில் உள்ள காரியத்தை பேச வேண்டும். அவர் வாழ்க்கை பூரா கிறிஸ்துவுக்காகவே ஜீவித்தார். வாழ்க்கை பூரா இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை குறித்து தான் ஜீவித்தார். அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறதோ அப்படியே தான் ஜீவித்தார். ஹல்லேலூயா. உலகம் சொல்லுகிறது போல நாம் நடக்கிறதுக்கு ரொம்ப சுலபம். It is too easy for us to walk worldly. அது விசாலமான வழி. ஆனால் பரலோகத்துக்கு போகிற வழியோ it is very narrow. Very narrow. Hallelujah. You need to force yourself into that. Hallelujah. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நானும் என் தம்பி பேசி கொண்டிருந்தேன். அவரோட ஃப்ரெண்டை பற்றி பேசினிருந்தார். அவர் கொஞ்சம் பிரச்சனையில் இருந்தார். அவருக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க ரொம்ப பெரிய பெரிய ஃப்ரெண்ட்ஸுங்க, ரொம்ப பெரிய பெரிய ஃப்ரெண்ட்ஸுங்க. இவனுக்கு இருக்கிற பிரச்சனை ரொம்ப சின்ன தூசி அளவு. அப்போ நான் கேட்டேன்,
அவங்களுக்கு யாருக்கையாவது ஒருத்தருக்கு சொன்னாலே போதுமேடா எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவாங்களேன்னு நான் கேட்டேன். நீ வேறடா, எங்கேயாவது கேவலமான வேலை செய்யறதுக்கு போனோமா, உலக பிரகாரமான சிற்றின்பத்துக்குள்ள நம்ம ஜீவிக்கணும்னு சொல்லி எங்கேயாவது பிரயாணப்பட்டு போறோமா, அப்படி போனா அதுக்கு உண்டான எல்லா செலவும் அவங்க செய்வாங்க. எந்த பிரச்சனை இல்லாம அவங்க கொண்டு போய் பொத்துனாப்புல கொண்டு வந்துருவாங்க. ஆனா பிரச்சனைன்னு சொன்னா ஒருத்தனும் இருக்க மாட்டான், ஒருத்தனும் இருக்க மாட்டான். அல்லேலூயா. உலக பிரகாரமாய் ஜீவிப்பது விசாலம். அந்த உலகம் நம்மை அந்த வாழ்க்கையில் வாழும்படியாக அநேக அனுகூலத்தை செய்து கொடுக்கும். ஆனால் பரலோகத்தின் வழியோ அது இடுக்கமான வழி, அதில் நாம் வருந்தி தான் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. மரித்த பிறகு ஒரு மனுஷன் எங்கு போகிறார்? ஆண்டவர் எப்பேற்பட்ட இடங்களை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது நாம் சில இடங்களை குறித்து நாம் தியானிப்போம். ஹல்லேலூயா. அந்த ஸ்தலம் எப்படி இருக்கும்? அந்த இடங்கள் யாருக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது? ஹல்லேலூயா. மிக மிக அவசியம். ஏனென்றால் நாம் இந்நாள் வரைக்கும் கிறிஸ்துக்குள் ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஒரே நோக்கம் அந்த இடங்களை நாம் எப்படியாகிலும் போய் அடைய வேண்டும் என்று. சில இடங்கள் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், அந்த இடங்களுக்கு நாம் போகவே கூடாது, அந்த இடங்களை குறித்து நாம் நினைத்தும் பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் அப்பேற்பட்ட இடங்களை தியானிப்போம். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு என்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலம் மாத்திரமல்ல, நாம் போகக்கூடாத இடங்களும் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஏனென்றால் சபையில எப்பேற்பட்ட விசுவாசிகள் என்று நமக்கு தெரியாது. எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவாங்கன்னு சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா அந்த பரலோகத்துக்கு போறது சுலபமான காரியம் அல்ல. அது ரொம்ப வருந்தி நொழியக்கூடிய ஒரு வாசல். கர்த்தருக்கு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வருந்தி நொழியும்படியாக கர்த்தரிடத்தில் நாம் என்னாலும் கெஞ்சி மன்றாடுவோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் முதல் காரியமாக 1 பேதுருவின் புஸ்தகம் புக் ஆஃப் ஃபர்ஸ்ட் பீட்டர்ஸ் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஹல்லேலூயா. படிங்க படிங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது? ஆண்டவர் சொல்றாரு, பேழைக்குள்ள அல்ல, பேழைக்கு வெளியில நோவா என்ன பண்ணார்? சிலருக்கு போய் அநேகருக்கு சுவிசேஷத்தை சொன்னார். ஹல்லேலூயா. 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்
4ஆம் வசனம். 4ನೇ ವಾಕ್ಯ. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ಏಕೆಂದರೆ ದೇವದೂತರು ಪಾಪ ಮಾಡಿದಾಗ ದೇವರು ಅವರನ್ನು ಸುಮ್ಮನೆ ಬಿಡದೆ ನರಕಕ್ಕೆ ದೊಬ್ಬಿ ನ್ಯಾಯ ತೀರ್ಪನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಇಡಲ್ಪಟ್ಟವರಾಗಿರಬೇಕೆಂದು ಕತ್ತಲೆಯ ಗುಂಡಿಗಳಿಗೆ ಒಪ್ಪಿಸಿದನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕತ್ತಲೆಯ ಗುಂಡಿಗಳಿಗೆ ಒಪ್ಪಿಸಿದನು. He threw them into the prison of darkness. கத்தளைய குண்டிಗೆ ದೊಬ್ಬಿದನು. ஹல்லேலூயா. யாரை தள்ளினார் ஆண்டவர்? யாரை தேவன் தள்ளினார்? விழுந்து போன தூதர்கள். விழுந்து போன தேவதூதர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் மன்னிப்பு என்கிற ஒரு பெரும் பாக்கியத்தை நமக்கு மாத்திரம்தான் தந்தார். ಕ್ಷಮಾಪಣೆ ಕೇಳುವ ಮಹಾಭಾಗ್ಯವನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟನು. Only for human God has given a great opportunity called forgiveness. ಒಂದು ಒಳ್ಳೆ ಉತ್ತಮವಾದ ಅವಕಾಶವನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟನು. Not for angels. ಅದು ದೇವದೂತರಿಗಿಲ್ಲ. Not for Lucifer. ಲೂಸಿಫರಿಗಿಲ್ಲ. Not for demons. ದೆವ್ವ. ಸೈತಾನನಿಗಿಲ್ಲ. ದೆವ್ವ. என்னது? சில நேரத்தில் செல்லமாக வீட்டுங்களுக்குள்ள கூப்பிட்டுக்கிற பேருங்க பிசாசு, பூதம் இல்லையா? A very loving word, affectionate word used by couples in the family to build a harmonious relationship, right? Hallelujah. இவைகளுக்கென்றே ஆண்டவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த இடத்துல எக்காரணத்துக்கும் மனுஷன் பிரவேசிப்பது கிடையாது. துன்மார்க்கமாய் ஜீவிக்கிற மனுஷன் அந்த இடத்துல கிடையாது. அது விழுந்து போன தூதர்களுக்கு மாத்திரம்தான். ஹல்லேலூயா. முதல் முறை வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 3:19 நோவா போய் என்ன பண்ணாராம்? பிரசங்கம் பண்ணினாருன்னு சொல்லப்படுது. ஏன் பிரசங்கம் பண்ணாருன்னு சொன்னா, ஆண்டவர் அந்த பூமியை வெள்ளத்தினால் அழிக்க போறார். முற்றிலுமாய் அழிக்க போறார். அதில் காப்பாற்றப்பட்ட மனுஷர்கள் எத்தனை பேர் என்று பார்க்கும் பொழுது வெறும் 8 பேர் தான். 8 பேர் தான். அப்ப நோவா யாருக்கு போய் பிரசங்கம் பண்ணாரு? இந்த தேவ தூதர்களினால் கரைப்பட்ட மனுஷர்களிடத்துல. கரைப்பட்ட மனுஷர்களிடம் பாவத்தினால் தேவ தூதர்களோடு சேர்ந்து பாவம் செய்த மனுஷர்களிடத்துல போய் அவன் சுவிசேஷம் சொன்னான். கர்த்தர் உண்டாக்கின நோக்கத்தையும் தேவன் சிருஷ்டித்த திட்டத்தை முறியடித்த அந்த மனுஷர்களிடத்தில் போய் எப்படியாகிலும் கர்த்தருடைய கிருபையை குறித்து, கர்த்தருடைய அன்பை குறித்து அவர்களிடத்தில் பேசலாம் என்று அவர் போய் பிரசங்கித்தார். கேட்காத ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? வெள்ளத்தினால் அவர்களை கொன்று போட்டார். ஆனால் அப்பேற்பட்ட வெள்ளத்தை கொண்டு வர காரணமாய் இந்த தேவ தூதர்களை ஆண்டவர் என்ன செய்தார்? என்ன செஞ்சாருப்பா? ஹல்லேலூயா. அவர்களுக்கென்று உருவாக்கப்பட்ட இடம் தான் இது. அவர்களுக்கென்று உருவாக்கப்பட்ட இடம் இது. ஹல்லேலூயா. தார்த்ரூஸ்ன்னு சொல்லுவாங்க. தார்த்ரூஸ். ஹல்லேலூயா. வேதத்தை இனி நான் சொல்லும் போது உங்களுக்கு அநேக வார்த்தைங்க வரும். தார்த்ரூஸ்ன்னு சொல்லும் பொழுது ஜாக்கிரதையா இருங்க. அந்த இடத்துல வெறும் விழுந்து போன தூதர்கள் மாத்திரம் இருக்கிற இடம். ஹல்லேலூயா. யாராவது உங்களுக்கு தாத்ரூஸ் என்று சொன்னா, அல்லது இருளும்
கட்டப்பட்ட நிலையில் தள்ளப்பட்ட ஒரு ஸ்தலம் என்று சொன்னால் ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟ ಒಂದು ಸ್ಥಳವು ಅಂತ ಹೇಳಿದರೆ உடனே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய ஒரு விஷயம், ನಿಮಗೆ ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ಬರುವ ವಿಷಯವು அது தேவ தூதனாய் இருந்தாலும் சரி, ಅದು ದೇವದೂತನಾಗಿದ್ದರೂ ಸರಿ, எப்பேற்பட்ட ஊழியக்காரனாய் இருந்தாலும் சரி, ಎಂಥ ರೀತಿಯಾದ ಸೇವಕರಾಗಿದ್ದರೂ ಸರಿ, அல்லது எப்பேற்பட்ட சபையா இருந்தாலும் சரி, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಯಾವುದೇ ರೀತಿಯಾದ ಸಭೆಯಾಗಿದ್ದರೂ ಸರಿ, உலக பிரகாரமாய் உங்களை ஜீவிக்கும்படியாக ಲೋಕ ಪ್ರಕಾರವಾಗಿ ಜೀವಿಸಲಿಕ್ಕೆ நீ எப்படி இருந்தாலும் பரலோகம் வந்துருவேன் சொல்லக்கூடிய ஒரு காரியம், ಯಾವ ರೀತಿಯಾಗಿದ್ದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ ಪರಲೋಕಕ್ಕೆ ಬಂದು ಬಿಡಿವೆ ಅಂತ ಹೇಳುವಂತ, அல்லது உலக பிரகாரமாய் இருக்கிற இன்பத்தை சபைக்குள் கொண்டு வருதல், ಲೋಕ ಪ್ರಕಾರವಾಗಿರುವ ಇಚ್ಛಾಸ ಭಾಸಗಳು ಸಭೆಯೊಳಗೆ ಕೊಂಡು ಬರುವಂತ, உலக பிரகாரமான காரியங்களோடு ஒத்தி போகிற ஒரு விஷயம், ಲೋಕ ಪ್ರಕಾರವಾಗಿ ಹೊಂದಿಕೊಂಡು ಹೋಗುವ ವಿಷಯಗಳು, அப்பேற்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் போகக்கூடிய இடம் தார்த்தூஸ். ಅಂತ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಹೋಗುವಂತ ಸ್ಥಳ ಅಂದರೆ ತಾರ್ಸೂಸ್ ಅಂತ. ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் அந்த இடத்துல தள்ளப்பட்டார்கள். ದೇವದೂತರು ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟರು. ஹல்லேலூயா. தேவ சாயலிலே படைத்த பிள்ளைகள் தேவனுடைய திட்டத்தை இடித்து நொறுக்கின அந்த தேவ தூதர்களை கர்த்தர் என்ன செய்தார்? ஆழமான இடங்களில் தள்ளி போட்டார். ದೇವರ ಉದ್ದೇಶವನ್ನು ಅವರ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿದ ಮನುಷ್ಯರು ದೇವರ ದಿಟ್ಟ ಉದ್ದೇಶವನ್ನು ಮುರಿದು ಹಾಕಿದ ಜನರನ್ನು ಅಂತ ರೀತಿಯಾದ ಕತ್ತಲೆಯಾದ ಗುಂಡಿಯಲ್ಲಿ ದೊಬ್ಬಲ್ಪಟ್ಟರು. கட்டப்பட்ட நிலையில் ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ, கார் இருள் நிறைந்த இடத்துல ಕತ್ತಲು ತುಂಬಿದ ಗುಂಡಿಯಲ್ಲಿ, இனி அவர்களை விடுவிக்க ஒருவரும் இல்லாத ஸ்தலத்துல ಯಾರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆಗದೇ ಇರುವಂತ ಸ್ಥಳಗಳು, அப்பேற்பட்ட இடங்களிலே தள்ளப்பட்டார்கள். ಅಂತ ರೀತಿಯಾದ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ದೊಬ್ಬಲ್ಪಟ್ಟರು. ஹல்லேலூயா. ஜாக்கிரதையாயிரு, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ஜாக்கிரதையாயிரு. யூதா எழுதின நிருபம் ಬರೆದ ಪುಸ್ತಕವು வெளிப்படுத்தலுக்கு முன்னாடி இருக்கும். யூதா ஒரே ஒரு அதிகாரம் தான், 6-7 வசனம் வாசிங்க. புக் ஆஃப் ஜூடா சாப்டர் 6 and 7. ತಮ್ಮ ದೊರೆತನವನ್ನು ಕಾಪಾಡದೆ ஆ, ತಮಗೆ ತಕ್ಕ ವಾಸಸ್ಥಾನವನ್ನು ಬಿಟ್ಟ ದೇವದೂತರಿಗೆ எப்படி 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 தம்மா ವಾಸಸ್ಥಳ மொத வசனம் என்னத்தை விட்டாங்க அவங்க? ತಮ್ಮ ದೊರೆತನವನ್ನು துரைத்தனம் என்னம்மா? ಆಳ್ವಿಕೆ ಮಾಡೋದು. ஹல்லேலூயா. இங்கிலீஷில் வாசிக்கிறீங்களா ப்ளீஸ்? will you read in the English? Remember the elders who will not stay within the limits of their proper authority. God set a what? Limits. ஹல்லேலூயா. ஒரு பவுண்டரி, ஒரு லிமிட்ஸ். ಒಂದು ಮೇರೆ ஹல்லேலூயா. துரைத்தனத்தை விட்டார்கள், துரைத்தனத்தை விட்டார்கள். ದೊರೆತನವನ್ನು ಬಿಟ್ಟು, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை விட்டார்கள். ಅವರಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಅಧಿಕಾರವನ್ನು ಬಿಟ್ಟು, ஹல்லேலூயா. அடுத்தது என்ன பண்ணாங்க? ತಮಗೆ ತಕ್ಕ ವಾಸಸ್ಥಳವನ್ನು அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாசஸ்தலம். ஹல்லேலூயா. ಸ್ಥಾನವನ್ನು ಬಿಟ್ಟ இன்னைக்கு ದೇವದೂತರಿಗೆ. ஒரு வீடியோவை பார்த்தேன். ಇವತ್ತೊಂದು ವಿಡಿಯೋವನ್ನು ನೋಡಿ, ஒரு சர்ச்சில் ಒಂದು ಆಲಯದಲ್ಲಿ ஒரு பாஸ்டர் ಒಬ್ಬ ಸೇವಕರು அவர் பாட்டுக்கு ஒரு பிக்சர் பாட்டு பாடுறாரு. ಪಿಕ್ಚರ್ ಹಾಡನ್ನು ಆಡ್ತಾ ಇದ್ರು. அந்த பாட்டுக்கு பரிசுத்தாவில நெறிகிறாங்க. ಆ ಹಾಡಿಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮದಿಂದ ತುಂಬುತ್ತಾರೆ. அது பரிசுத்தாவின்னு நான் சொல்ல விருப்பப்படல. ಪವಿತ್ರಾತ್ಮರಂತ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬಯಸುತ್ತಾ ಇದ್ರು. ஹல்லேலூயா. கடைசியாக சொல்லும் போது அவர் சொல்றாரு, இந்த பாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு தீர்க்க தரிசனம் உங்களுக்கு நிறைவேறும். ಯಾರೇ ಪ್ರವಾದಿ ಮಾತು ನೆರವೇರುವುದು. ஹல்லேலூயா. எவ்வளோ துக்ககரமான விஷயம். ಇದು ದುಃಖಕರವಾದ ವಿಷಯ. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாசஸ்தலம். ಅವರಿಗೆ ತಕ್ಕದಾದ ವಾಸಸ್ಥಳವು. ஹல்லேலூயா. Hallelujah. விழுந்து போனவர்கள், ಬಿದ್ದು ಹೋದವರು, விழுந்து போனவர்கள், ಬಿದ್ದು ಹೋದವರು, உலகத்தோடு ஒத்து போகிறவர்கள், விழுந்து போனவர்கள். ಪ್ರಪಂಚದವರ ಸಂಗಡ ಸೇರಿ ಹೋಗುವವರು, ಬಿದ್ದು ಹೋದವರು. ஹல்லேலூயா. நீ எப்பேற்பட்ட ஜப வீரனா இருந்தாலும் சரி, ಯಾವ ರೀತಿಯಾದ ಸಭೆಯ ಆಗಿದ್ದರೂ, நீ எவ்வளோ பழைய விசுவாசியா இருந்தாலும் சரி, ಎಷ್ಟೋ ಹಳೆಯ ವಿಶ್ವಾಸಿ ಆಗಿದ್ದರೂ ಸರಿ, அல்லது நீ எப்பேற்பட்ட ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, ಅಂದರೆ ಎಂಥ ರೀತಿಯಾದ ಸೇವಕರಾಗಿದ್ದರೂ ಸರಿ, இப்படி உலகத்துக்கு ஒத்து போகிற காரியத்தை நீ செய்கிற பொழுது ಇಂಥ ರೀತಿಯಾದ ಲೋಕ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಸರಿ ಹೊಂದಿಕೊಂಡು ಹೋಗುವಾಗ, விழுந்து போனவர்களுக்கு நீ ஒப்பிடப்படுவாய். ಬಿದ್ದು ಹೋದವರಿಗೆ ಹೋಲಿಕೆಯಾಗಿರಿ. விழுந்து போனவர்களுக்கு நீ ஒப்பிடப்படுவாய். ಬಿದ್ದು ಹೋದವರಿಗೆ ನೀನು ಹೋಲಿಕೆಯಾಗಿರಿ. ஜாக்கிரதையா இருங்கள், ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. ஜாக்கிரதையா இருங்கள். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. ஹல்லேலூயா. உலகத்தோடு ஒத்து போகிற காரியம் நமக்கு அல்ல. ಪ್ರಪಂಚ ಸಂಗಡ ಒಟ್ಟಿಗೆ ಮಾಡಿಕೊಂಡು ಹೋಗುವ ಒಂದು ಕಾರ್ಯವಲ್ಲ. வசனம் சொல்லுகிறது, எதிர்த்து நில். ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ಎದುರಾಗಿ
ஹல்லேலூயா. வாசிப்பா 6:7. ತಮ್ಮ ದೊರೆತನವನ್ನು ಕಾಪಾಡದೆ ஆ ತಮಗೆ ತಕ್ಕ ವಾಸಸ್ಥಳ ಸ್ಥಾನವನ್ನು ಬಿಟ್ಟ ஆ ದೇವದೂತರಿಗೆ ஆ ದೇವರು ನಿತ್ಯವಾದ ಬೇಡಿಗಳನ್ನು ಹಾಕಿ ஆ ಮಹಾದಿನದಲ್ಲಿ ಆ. ಆಗುವ ದಂಡನೆಯ ತೀರ್ಪಿಗಾಗಿ ಆ. ಅವರನ್ನು ಕತ್ತಲೆಯೊಳಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எப்படி? நித்திய காலம். ನಿತ್ಯ ಕಾಲವಾಗಿ ஹல்லேலூயா. they are still not released. ಆ ಬಿಡುಗಡೆಯೇ ಇಲ್ಲ, அவங்களுக்கு விடுதலையே கிடையாது. ಬಿಡುಗಡೆಯೇ ಇಲ್ಲ. ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துக்க முடியாது. ಒಬ್ಬರ ಮುಖ ಒಬ್ಬರು ನೋಡಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 1000 வருஷமாக அவர்கள் முகம் எந்த நிலையில சிதைந்து போயிருக்கிறது என்று கூட பார்க்க முடியாது. ಹಲವಾರು ವರ್ಷಗಳಿಂದ ಅವರ ಮುಖ ಹೇಗೆ ಆಗಿದೆ ಅಂತ ನೋಡಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. தேவ தூதர்கள்னாலே அவங்க முகம் அவ்வளோ பிரகாசமா ದೇವದೂತರು ಅಂದರೆ ಅವರ ಮುಖಗಳು ಅಷ್ಟು ಪ್ರಕಾಶವಾಗಿ அவ்வளோ அழகா இருக்கும். ಅಷ್ಟು ಸುಂದರವಾಗಿರುವುದು. ஹல்லேலூயா. அவங்கள பார்க்கவே முடியாது. ಅವರು ನೋಡಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. கர்த்தரை முகமுகமாய் பார்க்கிற மகிமை கொண்ட சரீரம் அது. ಓ ಕರ್ತನನ್ನು ಮುಖಮುಖವಾಗಿ ದರ್ಶಿಸುವಂತ ಶರೀರವದು. பூமியில ஊழியம் செய்து கொஞ்ச நேரம் ஜெபிச்சு கொஞ்ச நேரம் உபவாசம் எடுத்து கொஞ்ச நேரம் ஆராதனை பண்ற நம்முடைய முகமே அவ்வளோ பிரகாசிக்குதுன்னு சொன்னா ಭೂಮಿಯಲ್ಲಿ ಅಷ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಅಷ್ಟು ಸೇವೆ ಮಾಡಿ ಅಷ್ಟೊಂದು ದೇವರಿಗೆ ಜೀವಿಸುವಾಗ ನಮ್ಮ ಮುಖಗಳೇ ಅಷ್ಟು ಪ್ರಕಾಶವಾಗಿರುವಾಗ பரலோகத்துல எப்பொழுதுமே ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்கள் ಯಾವಾಗಲೂ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡುವವರು அவங்களுடைய முகம் எவ்வளோ பிரகாசமா இருக்கும். ಅವರ ಮುಖಗಳು ಎಷ್ಟು ಪ್ರಕಾಶವಾಗಿರುವುದು, அவங்க சரீரம் எவ்வளோ வல்லமை நிறைந்ததா இருக்கும். ಅವರ ಶರೀರವು ಎಷ್ಟು ಬಲವುಳ್ಳದಾಗಿರುವುದು. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் நல்லா அழுது ஜெபம் பண்ணிட்டோம்னா ಒಂದು ಗಂಟೆ ಸಮಯ ಚೆನ್ನಾಗಿ ಅತ್ತು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು நமக்குள்ள